என்னுடைய அடியார் திக்ரு ரஹ்மத் ரப்பிக அப்தஹு ஜக்கரியா, என் அடியார் ஜக்கரியாவை பற்றி பார். என்னிடத்தில் எந்த அளவுக்கு நெருங்கினார், என்னை எந்த அளவுக்கு நம்பினார், எந்த அளவுக்கு அவர் அடிமை விசுவாசத்தை காட்டினார், அவர் இறைவனை அழைத்தார். அல்லாஹ் தஆலா வரிக்கு வரி சொல்றான் பாருங்க. இது தேவையில்லைன்னா அல்லாஹ் விட்டுருக்கலாம். அல்லாஹ் ஏன் தேவைப்படும் என்று சொல்கிறான். இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, அவர் ரகசியமாக அல்லாஹ்வை அழைத்தார். அவர் சொல்றார், கால ரப்பி, என்னுடைய இறைவனே, வஹனல் அல்மு மின்னி வஸ்தஅல ரஅஷு ஷைபா, என் எலும்புகளோ பலகீனம் அடைந்து விட்டது. வஸ்தஅல ரஅஷு ஷைபா, என்னுடைய முடிகளோ நரையால் மின்னுகின்றது. யா அல்லாஹ், என்னுடைய முடிகளோ நரையால் மின்னுகிறது. வலம்மக்கும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, ஆனா உன்னிடத்தில் கேட்டதில் நான் நம்பிக்கை இழந்த துர்பாக்கியசாலியாக இருந்ததில்லை. யா அல்லாஹ், எனக்கு ஒரு வாரிசு வேண்டும். யா அல்லாஹ், புள்ளல் அவருக்கு எலும்புகள் பலகீனம் அடைந்து விட்டது, முடிகள் நரைத்து விட்டது. இன்னும் சொல்கிறார், என் மனைவியோ மலடியாக இருக்கிறார், எனக்கு வாய்ப்பு இல்லை யா அல்லாஹ், ஆனால் எனக்கு வாரிசு வேண்டும். யா அல்லாஹ், உன்னிடத்தில் கேட்டதில் நம்பிக்கை இழந்த துர்பாக்கியசாலியாக நான் இருந்ததே இல்லை. இடத்துல கேட்கிறாங்க, முடியுமா? எலும்புகள் பலகீனம் அடைஞ்சு அவர் போயிட்டாரு, வயசு போயிட்டு. மனைவி அவ மலடி, நரைச்சு போன வயசுல அவருக்கு எங்க புள்ள கிடைக்க போகிறது என்று மாப்பிள்ளையை நினைப்பான். அடுத்தவன் சொல்ற ரெண்டாக மனைவி கணவனை நினைப்பான், எங்க கிடைக்க போகுது, இத்தனை காலம் இருக்கிற இளமை காலத்துல கிடைக்காத புள்ள நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு இருக்குது, எலும்புகள் பலகீனம்ட்டாரு. இது இந்த நிலையில எப்படி எனக்கு புள்ள உண்டாகும், வைஃப் மலடியா இருக்கிறா என்று இருக்கும். ஆனா அவர் சொல்றார், யா அல்லாஹ், எனக்கு வாரிசு வேணும், நம்பிக்கை இழக்க மாட்டேன், எனக்கு ஒரு வாரிசு ஏற்படுத்தி, பயமாக இருக்கிறது உறவினர்கள் விஷயத்தில் என்று அவர் கேட்கிறார். இது நம்பிக்கை சாதாரண வராது, சாதாரண வராது. சும்மா தாங்க யா அல்லாஹ், புள்ள இல்ல தாங்க, நாளைக்கு யாவரும் நல்லா நடக்கணும், தந்தா தா தராடி போ, நானா உழைச்சிக்குவேன் என்கிற இந்த இத்து போன செத்து போனதுவா அல்ல. அல்லாஹ் மென்ஷன் பண்ணி சொல்றான். ஜக்கரியா கேட்டார், எப்படி கேட்டார்? உணர்வுபூர்வமாக என்னை நம்பி உறுதியாக கேட்டார். ஜக்கரியாவை நினைவுபடுத்து என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சகோதரர்களே, இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். உடனே அல்லாஹ் தஆலா, யா ஜக்கரியா, ஏ ஜக்கரியாவே, இன்னா நுபஷ்ஷிருக பி குலாம், உனக்கு ஒரு பிள்ளை நாங்கள் தரப்போகிறோம். இஸ்முஹு யஹியா, அவர் பேர் யஹியா. இதற்கு முன்னாடி அந்த பேரில் எவனுக்குமே எந்த பிள்ளையும் கிடைக்கவில்லை. அவர் நபியாக இருப்பார். யஹியா என்கிற ஒரு செய்தி, நற்செய்தி பெற்றுக்கொள். அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இது அல்லாஹ் கொடுக்கிற அருள், இந்த நம்பிக்கை கொடுக்கிற அருள். இது நம்மள்ட்ட இருக்கா? அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கும் போது அந்த உறுதிப்பாடு இருக்கிறதா? மனுஷன் கேட்கும் போதே எப்படி பேசணும், அப்பதான் அவன் காசு தருவான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் கிட்ட கேட்கும் போது தந்தா தா தராட்டி பிரச்சனை இல்லையா, அல்லாஹ் நான் பாத்துக்கிறேன் என்கிற லெவல்ல கேட்டா அந்த நம்பிக்கை எப்படி ஈமான் ஆகும்? சகோதரர்களே, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, அந்த நம்பிக்கை எப்படி பாவ மன்னிப்பாக இருக்கும்? உறுதியாக உணர்வுபூர்வமாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்திய அல்லாஹ் வேறு இறைவன் இல்லை. உன் அடியான் நான் அடிமை, எனக்கு நீ வழங்கினாலே அன்றி வேற யாரும் எனக்கு வழங்க போவதில்லை. உன்னை மட்டுமே வணங்குகிறேன், உன்னை மட்டுமே தொழுகிறேன், நீ வழங்க வேண்டும் யா அல்லாஹ் என்ற உறுதி வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல சம்பவத்தை சொல்றான்.